ஓம் குரு மகான் ஸ்ரீ சாங்கசித்த சிவலிங்க நாயனார் திருவடிகளே சரணம். திருக்கோயில் திருப்பணி 2 நாட்களாக 18-19 என்ன நடந்ததுன்னா, கம்பி கட்டினாங்க. இந்த பில்லருக்கான கம்பிகளை அவங்க கட்டினாங்க. அது தவிர்த்து நேற்று இரவு தவிடு மண் பேஸுக்கான தவிடு மண் இறங்கிச்சு. இதுவே திருக்கோயில் திருப்பணி முன்னேற்றம். பார்த்திங்கன்னா தவிடு மண் இறங்கியிருக்கும். மற்றபடி இங்கே பில்லருக்கு அந்த கம்பி சுற்றி கட்டுறது, மற்றபடி இன்னும் 2 பில்லருக்கான கம்பி கட்டுற வேலைகள் நடந்தது. ஓகேங்களா? இது தவிடு மண். இதுவே திருக்கோயில் திருப்பணி முன்னேற்றம். ஓம் குரு மகான் ஸ்ரீ சாங்கசித்த சிவலிங்க நாயனார் திருவடிகளே சரணம். இன்று நாம் பார்க்க போகிறது என்னென்னா, ஐயாவை எழுப்பி உபதேசம் தந்தார் சீர்காழி கண்ணுடைய வள்ளலார். ஐயா எந்த புஸ்தகத்தை படித்தார்னா, ஒழிவில் ஒடுக்கம் என்ற புஸ்தகத்தை படித்தார். ஒழிவில் ஒடுக்கம் என்ற புஸ்தகத்தை படித்து, ஒழிவில் ஒடுக்கம் புஸ்தகம் சீர்காழி கண்ணுடைய வள்ளலார் இயற்றிய ஒழிவில் ஒடுக்கம் புஸ்தகத்தை படித்து அவரை குருவாக மனதில் ஏற்றி வணங்கி ஞான உபதேசம் பெற்றார். அந்த ஞான உபதேசத்தை பெற்று அவர் அனுபவத்தால் எழுதிய ஒரு புஸ்தகம் பூர்ணானந்தோதயம். மகான் ஸ்ரீ சாங்கசித்த சிவலிங்க நாயனார் இயற்றிய ஞான நூல் பூர்ணானந்தோதயம். அந்த புஸ்தகத்தின் PDF வடிவம் தமிழ் லைப்ரரியில் உள்ளது. நீங்கள் tamillibrary.in அப்படின்னு போயிட்டு நீங்கள் பூர்ணானந்தோதயம் என்ற தமிழில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த PDF கிடைக்கும். இது முதல் பதிப்பகம் 1879 பதிப்பகமாச்சு. அவரோட ஞான நூல் தன் குருவை மானசீகமாக, சீர்காழி கண்ணுடைய வள்ளலாரை தன் குருவாக மானசீகமாக ஏற்றுக்கொண்டு அவர் மீது பக்தி கொண்டு எழுதிய ஞான நூலே பூர்ணானந்தோதயம். அதில் அவர் அவரோட அனுபவத்தை பகிர்கிறார். அவர் என்ன அனுபவத்தை பகிர்கிறார் என்றார் பூர்ணானந்தோதயம் என்ற புஸ்தகத்தில் என்ன அனுபவம் பகிர்கிறார் பார்த்திங்கன்னா, தன் 22வது வயதில் எனக்கு சமம் யாரும் இல்லை, என் அறிவு கூர்மைக்கு சமம் யாரும் இல்லை என்ற ஒரு ஆணவம் இருந்தது. ஏன்னா 14 சித்தர்கள் எழுதிய நூல்களையும் சாஸ்திரங்களையும் படித்துவிட்டு அப்படி ஒரு அறிவு கூர்மை இருந்தது மகான் சாங்கி சித்தருக்கு. அவருக்கு கிடைத்த புஸ்தகம் ஒழிவில் ஒடுக்கம். அதை படித்த பிறகு அவர் முடிவு செய்தார், தன் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அனைத்தையும் அடக்கி குருவாக ஏற்றுக்கொண்ட சீர்காழி கண்ணுடைய வள்ளலார் மீது தவம் இருந்து அவர் என்ன அனுபவம் பகிர்கிறார் என்றால், ஐயா, நான் எந்த நரகமும் செல்ல நான் தயாராக உள்ளேன், ஆனால் நீங்கள் எனக்கு பிரம்ம ஞானத்தை போதிக்க வேண்டும் என்ற தவத்தோடு அவர் ஒவ்வொரு நாளும் உறக்கமில்லா, எந்த ஒரு ஆசையும் இல்லா, அந்த 22 வயதில் எந்த ஒரு ஆசையும் இல்லா, உறக்கமில்லா, எப்பொழுதுமே தன் குருவின் மீது பக்தி கொண்டு தியானத்தில் இருந்தார். எவ்வாறு இருந்தாலும் அக்னி பாலம், நெருப்பு ஆற்றின் மீது ஒரு மயிர் பாலத்தில் நின்று தவம் புரிவது போன்ற ஒரு அனுபவம் அவருக்கு இருந்தது. தன் அனைத்து மனம், சித்தம், புத்தி, ஆங்கரம் அனைத்தையும் அடக்கி அந்த தவத்தில் இருந்தார் தன் குரு மீது. எவ்வாறு எந்த ஒரு செயலும் நம் நேர்மையாக செய்யும்போது அதுக்கான பலன் கிடைக்காமல் போகாதோ, அதே போன்றுதான் இவர் தவமும். அக்னி பாலத்தின் மீது நின்ற தவம் பயன் பெற்றது. ஓர் நல் இரவு சீர்காழி கண்ணுடைய வள்ளலார் சாயா புருஷனாக தோன்றினார். நள்ளிரவில் சாயா புருஷனாக தோன்றி, மகனே எழுந்திடு என்று அவரை எழுத்திட்டு நிராசனமான புத்தாசனத்தில் அமர வைத்து மிக உயர்ந்த உபதேசமான சும்மா இரு என்ற உபதேசத்தை அவர் கூறி சென்றார். அவர் உபதேசித்தார். அந்த உபதேசத்தில் முழுக்க அதில் மூழ்கி தியானித்தார் நமது மகான் சாங்கி சித்தர். இந்த அனுபவத்தை அவர் அக்கால தமிழில் அவ்வாறு அழகாக எழுதியிருக்கிறார். இந்த அனுபவத்தை அக்கால தமிழில் மகான் சாங்கி சித்தர் அவ்வளவு அழகாக ஏற்றியிருக்கிறார். தன்
ஞான நூலாகிய பூர்ணா நந்தோதயத்தில். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த புஸ்தகத்தை தமிழ் library.in, இது அரசனோட இணையதளம். இது அனைத்து பழமையான நூல்களின் பிடிஎஃப் ஃபார்மேட் இதில் அப்லோட் செஞ்சுருக்காங்க. அதை போன்று நம் மகான் சாங்கு சித்தரின் பூர்ண நந்தோதயம் ஞான நூலையும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் செஞ்சுருக்காங்க. நம்ம எப்போ வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்சல்யூட்லி ஃப்ரீ, காசே கிடையாது, ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுவே இன்றைய பதிவு. அன்பர்களே, நண்பர்களே, ஞான சகோதரர்களே, சித்தர் வழி நடக்கும் ஆன்மீக பெரியோர்களே, இத்திருக்கோயில் புனரமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நம் ஐயாவின் கருவறை முழுக்க முழுக்க கருங்கல்லால் எழுப்பப்படுகிறது. குறைந்தபட்சம் 1000 ஆண்டுகள் இத்திருக்கோயில் ஞானத்தை தேடி வருபவர்களும் ஐயாவை நேசித்து தேடி வருபவர்களுக்கும் இது ஒரு நிழலாக அமையும். ஞானத்தை அள்ளித்தரும், நிம்மதியை அள்ளித்தரும், சந்தோஷத்தை பெருக வைக்கும் திருக்கோயிலாக அமையும் என்பது நிச்சயம், சத்தியம். ஆகையால் திருக்கோயில் திருப்பணிக்கு உபயம் செய்ய விருப்பமுடையவர்கள் உபயம் செய்யலாம். UPI மூலமாக டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டுமென்றால் இந்த QR கோடை ஸ்கேன் செய்து பணம் உபயம் செய்யலாம். இல்லை பொருள் உபயம் செய்ய வேண்டுமென்றால் இந்த 4 பேர்களில் யாராவது ஒருவருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டு நீங்கள் பொருள், செங்கல், மண், சிமெண்ட், கம்பி, ஏதேனும் பொருள் உதவி செய்ய வேண்டும் என்றால் 4 ஒருவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி சரணம்.